திமுக வந்து பழைய திமுக இல்லை, உலகத்திலே வந்து சிறந்த எதிர்க்கட்சி இருக்கக்கூடிய கட்சி யாருன்னு கேட்டினா ஒரு காலத்தில் வந்து திமுகன்னு சொல்லலாம். அவ்வளோ ஆக்டிவாக இருப்பாங்க. கருணாநிதி கால பாலிடிக்ஸ்லாம் வந்து அதில் 10% கூட இவங்க பண்ணலை. போதையில்லா தமிழகங்கிறீங்க, விழிப்புணர்வு கொடுக்குறீங்க, ட்ரக்கை கண்ட்ரோல் பண்ணுறோம், புதுசாக ஆஃபீஸர்ஸ் அசைன் பண்ணி எல்லாமே பண்ணியிருக்கிறீங்க. இன்னும் அது கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்குது. பசங்க 2 பேருக்குள்ள அடிச்சுக்கிட்டு சாகிறாங்க அப்படின்னா ஆக்சுவலி இவங்களோட சிந்தனை என்னென்னா நம்ம தான் ஒருத்தனை கழட்டி விடணும், அந்த புத்தி தான் இவங்களுக்கு இருக்கும். இப்போ இவங்கள ஒருத்தர் கழட்டி விட்டு போயிட்டாங்க, ஒருத்தன் கிடையாது, கூட இருந்த அத்தனை பேரும் கழட்டி விட்டு போனதுக்கப்புறம் இவங்களுக்கு எந்த சைடுமே ஆப்ஷனே கிடையாது. இப்போ அவங்களுக்கு என்ன செய்யறதுனே கிடையாது. ஒரே ஆப்ஷன் யாருன்னா பிஜேபி. இப்போ இங்கே காங்கிரஸ் விட்டு இவங்க வெளியே வந்ததுனால யார் ஸ்ட்ராங் ஆனாங்கன்னா பிஜேபி ஸ்ட்ராங் ஆகிறாங்க. ஏன்னா அங்கே வந்து 40 சீட் வெளியே வந்துடுது. இவங்க வந்து திராவிட மாடல் 2.0 தான் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்கெல்லாம் என்னதான் கொண்டு வந்தாலும் அதே இவங்களும் ஃபாலோ பண்ணுறாங்க. இவங்களுக்கு எந்த மாற்றமும் கிடையாது. திமுகவோட பிம்பமாக தான் இது தெரியுது. லயோலா மணிங்கிறவர் வந்து ஒரு உண்ணாவிரத்தில் போய் பேசுகிறாரு, நாங்கள் நீட்டை வந்து தமிழகத்தில் நாங்கள் எப்படி நீங்கள் எதிர்ப்பீங்க? ஏங்க அது செத்த பாம்பு எத்தனை தடவை நீங்கள் அடிப்பீங்க? இன்னைக்கு நீங்கள் வந்து சோசியல் மீடியாவில் எது ட்ரெண்ட் ஆகணும்? இப்போ விஜய் வந்து 100 அடிக்கு மேலே இருந்த ஒரு இடத்துல இருந்து ஒரு விஷயத்தை பார்க்குறாருன்னா அதுதான் ட்ரெண்ட் ஆகணும்னா அன்னைக்கு தப்பாக தான் நடந்திருக்கணும் கவர்மெண்ட்னா அது வெளியே வராது. பை தி பீப்பிள் நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு அரசியல் பொருளாதார சமுதாய பிரச்சனை ஆலோசனை நிகழ்ச்சியில் நம்ம இடையே அரசியல் விமர்சகர் சிவசங்கர் வந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். சரி, இப்போது சட்டசபை நேர்ந்து கொண்டிருக்குது. ஒரு 3 நாள் லீவ் விட்டுருக்காங்க. 4 நாள் லீவ் விட்டாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா திமுக வந்து எல்லாருமே நம்ம ஒரு கிராமத்து பழமொழி சொல்லுவாங்க, ஒருத்தன் அடிக்கணும்னா உலக்கைய வச்சு அடிக்கணும், மல்லிப்பூ வச்சு அடிக்கக்கூடாது அப்படின்ட்டு. இப்போ திமுக வந்து தாவேக்காவை செய்கிற தவறுகள் போன்ற பல்வேறு பிரச்சனைகளை வந்து பெருசாக தாக்குதல் நடத்தாமல் சும்மா அப்படியே மல்லிகைப்பூ வச்சு அடிச்சுட்டு இருக்காங்க உட்காந்து. ஸோ வந்து இதுக்கு வந்து உதயநிதியே பெரிய வருத்தத்தில் இருக்கான்ற செய்தியும் வந்துச்சு. என்னப்பா உள்ளே போயிட்டு ஆக்ரோஷமாக செயல்படுங்கன்னா உட்காந்து மாமா மச்சா இவர் எங்க கூட இருந்தார் அப்படி இருந்தாருன்னு பேசிட்டு இருக்காங்க, அப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க. இது எப்படி அடுத்த கட்டம் எப்படி சார் போகும்? இல்லை, திமுக வந்து பழைய திமுக இல்லை, உலகத்திலே வந்து சிறந்த எதிர்க்கட்சி இருக்கக்கூடிய கட்சி யாருன்னு கேட்டினா ஒரு காலத்தில் வந்து திமுகன்னு சொல்லலாம். அவ்வளோ ஆக்டிவாக இருப்பாங்க. கருணாநிதி கால பாலிடிக்ஸ்லாம் வந்து அதில் 10% கூட இவங்க பண்ணலை. ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்கிறேன். இந்த பழனி லேண்ட் இஷ்யூவில் வந்து ஒருத்தர் அதாவது போலீஸ் விசாரணை முடிஞ்சு அடுத்த நாள் இறந்து போயிடுறாரு. இதே மாதிரி ஒரு சிமிலர் இன்சிடென்ட் பார்த்தீங்கன்னா 1980s வந்து திருச்செந்தூரில் நடக்குது. அந்த அப்போ வந்து ஏடிஎம்கே பீரியடு கருணாநிதி அவர்கள் தான் வந்து எதிர்க்கட்சியாக இருக்கிறாரு. அந்த பிரச்சனையை விசாரணை கமிஷன் அமைக்கிற வரை கொண்டு போயிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி அதே மாதிரி ஒரு ஈவெண்ட் நடந்திருக்குது. அதாவது நீங்கள் எனக்கு தெரிஞ்சு இது 3வது லாக்அப் டெத்தில் சிமிலர் டு லாக்அப் டெத்துங்க தான் நான் சொல்லுவேன். ஏன்னா விசாரணை முடிஞ்சு அடுத்த நாள் அவர் இறக்குறாரு, அன்வர் அப்படிங்கிற இறக்குறாரு. எனக்கு தெரிஞ்சு எந்த கட்சியுமே அதை சீரியஸ் எடுத்த மாதிரியே தெரியல. அதாவது எல்லாமே தாவேக்கு சாதகமாக அமைகிற மாதிரியே இருக்குது. நீங்கள் ஒரு எவ்வளோ பெரிய விஷயம், நீங்கள் கோவில் விவகாரத்தில் ஒருத்தர் வந்து கைது செய்யப்பட்ட விசாரணை முடிஞ்சு அடுத்த நாள் இறந்து போகிறாருன்னா அது எவ்வளோ பெரிய இஷ்யூ ஆகியிருக்கணும். அதை திமுகவால் பண்ண முடியல அப்படின்னா அந்த இடத்துல இவங்க ஃபெயிலியர் ஆகிறாங்க. இது கருணாநிதி அவர்களாக இருந்தால் இன்றைக்கி அது ஒரு மிகப்பெரிய அரசியல் என்ன சொல்கிறது, யாருமே அங்கே அவ்வளோ ஃப்ரீயெல்லாம் இருக்க முடியாது. இன்றைக்கி யாருமே பேசவே இல்லை. அவர் இறந்து 10 நாள் கிட்ட ஆக போது எனக்கு தெரிஞ்சு யாருமே அதை பேசவே இல்லை. ஸோ அந்த பாலிடிக்ஸ், அந்த சிறந்த எதிர்க்கட்சி திமுக, சிறந்த ஆளுங்கட்சி சொல்ல மாட்டேன், திமுக கிடையவே கிடையாது. பட் சிறந்த எதிர்க்கட்சியாக இருப்பாங்க. ஒரு சின்ன ஈவெண்ட் கிடைச்சா போதும். போர்வெல்ல ஒரு குழந்தை வந்ததுக்கே பார்த்தீங்கன்னா 5 நிமிஷத்துக்கு கூட அந்த வயலின் போட்டு படாத பாடுபடுத்தி அடுத்த ஆட்சிக்கு வந்ததுக்கு வந்து சின்ன சின்ன விஷயங்களையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணாங்க. அந்த ஃபெலிக்ஸ் அவர், அந்த பெனடிக்ஸ் அவர் மரணமாக இருக்கட்டும், அடிச்சு கொண்டதாக இருக்கட்டும், இவங்க அங்கே போய் உட்காந்து இவங்க பண்ணாத இல்லை. இவங்க காலத்தில் அதை விட மோசமாக நடந்தது. அந்த அளவுக்கு இவங்க ஆக்டிவாக இருக்கிறாங்கன்னா கிடையாது. ஏன்னா அந்தளவு அரசியல் அனுபவம் வந்து பாலிடிக்ஸில் உதயநிதி கிடையாது. ஸ்டாலின் அவர்களுக்காவது ஒரு 50 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அவர் வந்து ஜெயிக்கவே இல்லை, சொந்த தொகையில் ஜெயிக்கவே இல்லை. ஸோ இது வந்து அந்த அளவுக்கு இவங்களால் அடுத்த கட்டத்துக்கு இப்படி கொண்டு போனாங்கன்னா இவங்களால் கொண்டு போக முடியும். கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ நீங்கள் ஏடிஎம்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிக்கிட்டே வருது. வார வாரம் கரைஞ்சிக்கிட்டே வருது. இன்னும் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் வந்து அந்த திமுகலேருந்து 1-2 இப்படி எனக்கு தெரிஞ்சு ஒரு சில பேர் இப்போவே வந்து நிர்வாகிகள் அந்த சைடு மூவ் ஆகுறாங்க. சட்டமன்றத்தில் பேசுகிறாங்க, எனக்கு இவங்க 4 பேர் வந்து அந்த பக்கம் போகிறதுக்கு தயாராக செய்தியெல்லாம் வந்துருக்கு. அதாவது நீங்கள் எதிர்க்கட்சியாக இருக்கிற வந்து ரொம்ப ஆக்டிவாக இருந்து நீங்கள் வந்து ஒரு கட்டுக்குள்ளே வச்சுருக்கணும். ஆனால் அந்த டேலண்ட் உதயநிதி அவர்கிட்ட இருக்குதான்னா தெரியல. இவர் ஜாலியாக துபாய் போகிறதா இருக்கட்டும், இன்னும் வந்து அந்த பிளே பாய் இதிலேயே இருக்கிற மாதிரி தான் இருக்கிறாரு. அந்த கருணாநிதி அவர்களுடைய அந்த எதிர்க்கட்சி இது வந்து இவங்ககிட்ட இல்லை. ஸோ இப்படியே போச்சுன்னா அது யாருக்கு சாதகமாகுன்னா ஆளுங்கட்சிக்கு நல்ல சாதகமாகும். கோவை கூட பார்த்தீங்கன்னா அந்த அமுதன் அப்படின்ற ஒரு மரணம் வந்து ஏற்பட்டிருக்கு. அந்த போதைப் பொருள் விஷயமா அவங்க அப்பாவே சொல்லியிருக்கார், பல்வேறு விஷயங்கள் சொல்லி கூட அது காவல்துறை பெருசாக எடுத்துக்கல அப்படின்னு சொல்லி. ஆனால் இதை ஒரு பெண் பாலியல் பலாத்காரம் கோயம்புத்தூர் நடந்தபோது எவ்வளோ வைரலாக போச்சு, எவ்வளோ பிரச்சனை ஆச்சு தெரியலையா? போதையில்லா தமிழகங்கிறீங்க, விழிப்புணர்வு கொடுக்குறீங்க, ட்ரக்கை கண்ட்ரோல் பண்ணுறோம், புதுசாக ஆஃபீஸர்ஸ் அசைன் பண்ணி எல்லாமே பண்ணியிருக்கிறீங்க. இன்னும் அது கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்குது. பசங்க 2 பேருக்குள்ள அடிச்சுக்கிட்டு சாகிறாங்க அப்படின்னா
அந்த பையனை வந்து இந்த பையன் வந்து இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணனால தான் வந்து அடிக்கிறாங்கன்னா இன்ஃபர்மேஷன் யாரை நம்பி பாஸ் பண்ணுறான்? ஒரு புதுசாக ஒரு கவர்மெண்ட் வந்திருக்குது, இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கும், அந்த போலீஸ் என்ன சொல்லி வாங்கியிருப்பாங்க, இதை மாதிரி நாங்கள் யார்கிட்ட சொல்ல மாட்டோம்னு சொல்லி தானே இந்த ஸ்டூடெண்டோட டீட்டெயில் வாங்கிறோம். அப்போ எப்படி இந்த பையன் தான் சொன்னாங்க எப்படி வெளியே தெரிஞ்சுது? இதைத்தான் அவங்க அப்பா கேட்குறாரு. ஏன்னா அந்த காலேஜ் நிர்வாகம் வந்து மூடி மறைக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த காலேஜ் நிர்வாகம் பேட்டி கொடுக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு அதுக்கு ஏன்னா எந்த ஒரு காலேஜுமே பார்த்தீங்கன்னா எங்கள் மேலே தப்பே இல்லைங்கிற மாதிரி தான் கொண்டு வருவாங்க. நாங்கள் வந்து அந்த லெட்டர் வாங்கி வச்சுருக்கிறோம், ஏதோ நாங்கள் மூடி மறைச்சு அவங்க காலேஜ் பேரை காப்பாற்ற முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் பேரண்ட் பெத்த பேரண்ட், அதாவது மகனை இழந்த பேரண்ட்ஸ் போய் சொல்லுங்கிற அவசியம் இல்லைல்ல. இங்கே வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் கட்டாயம் தனியார் நிர்வாகத்தை நம்பணுங்கிற அவசியம் இல்லை. ஓப்பனாக சொல்லுங்க, ஏன்னா எந்த பெத்த தகப்பனும் வந்து தன்னுடைய குழந்தையை இழந்ததுக்கப்புறம் வந்து போய் பேசணுங்கிற அவசியமே கிடையாது. அப்போ அந்த பையன் வந்து சொல்கிறாங்க, எங்களை கடைசியாக பேசும்போது என்ன பேசுனாங்க எல்லாமே சொல்கிறாங்கன்னா, அப்போ நீங்கள் என்ன ஆக்ஷன் எடுத்துருக்கிறீங்க? அப்போ யாரை நம்பி நீங்கள் போய் நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும்? இப்போ அந்த ஊருக்கு ஒரு எஸ்பி இருக்கிறாரு, கமிஷனர் இருக்கிறாரு, போதை ஒழிப்புக்கு நீங்கள் ஒரு எல்லாம் வச்சுருக்கிறீங்கன்னா அப்போ இதை பார்க்குறவனுக்கு என்ன ஆகும்? மறுபடியும் நம்மளும் சொன்னோம்னா இதை மாதிரி நமக்கு நடந்துருமோன்னு ஒரு பயம் வரும்ல. அப்போ இது இந்த ப்ரீவியஸ் கவர்மெண்ட்டில் என்ன இருந்ததோ அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்குது. ஒரு பெரிய சேஞ்சஸ் எதிர்பார்க்குறாங்க. அப்போ இந்த பையன் வந்து எதிர்பார்த்தான்னு சொல்லியிருப்பான், நம்ம சொன்னால் ஒரு சேஞ்சஸ் வந்துடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் சொல்லிப்போம். அந்த பையன் கொண்டுட்டாங்களே. இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஒன்றுமே இல்லை. கடைசி என்ன செய்வாங்க, 4 பேர் சேர்ந்து கூடி பஞ்சாயத்து பண்ணி உங்களுக்கு அங்கே வேலை தரோம், இங்கே வேலை தரோம், இதெல்லாம் வந்து அந்த இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணவனை கொண்டு போய் நாங்கள் வந்து ஆயுதப்படைக்கு மாத்திரம். இது வந்து வழக்கமாக நடந்துக்கிட்டே இருக்கிறதா. இது வழக்கமாக நடக்கிறதுக்கு நீங்கள் தாவேக்கான ஒரு புதுசாக ஒரு கவர்மெண்ட் வரணுங்கிற அவசியமே இல்லை. கவர்மெண்ட்டே இல்லை, ஆளுநராட்சியே நடந்தாலுமே இந்த மாதிரி விஷயங்கள் எது நடந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக அந்த சிஸ்டம் ரன் ஆகத்தான். இப்போ நீங்கள் திமுக வந்து செயல்பாடு வந்து ரொம்ப மெத்தனை போக்காக தான் இருக்குது. ஆமாம். ஏன்னா நேற்று கூட பார்த்தீங்கன்னா சட்டசபையில் வந்து எல்லாம் பேசும்போது எல்லாம் வந்து டீலிமிட்டேஷனை வந்து எல்லாம் எதிர்த்து பேசுகிறாங்க. இவர் வந்து பார்லிமெண்ட்டில் கூட டீலிமிட்டேஷனை வந்து ஆதரித்து வெளியே வந்துருவாங்கன்ற விஷயமெல்லாம் சொல்லப்பட்டது. திடீர்னு பார்த்தா டீலிமிட்டேஷனை ஆதரித்து திமுக ஒரு முடிவு எடுத்திருக்கு. அது என்ன அது குழப்பம்? இல்லை, அதாவது இவங்களுக்கு என்னென்னா, இவங்களுக்கு ஆதாயம் ஆகணும் என்ன வேணால் செய்வாங்க. நீங்கள் வெண்கொடை வேந்தர்லாம் நீங்கள் உலகத்திலே பார்த்துக்க மாட்டீங்க. வெள்ளை கொடை பிடிச்சிட்டு போனது யாருன்னா ஸ்டாலின் அவர்கள் தான். இவங்க கருப்பு கொடையும் யூஸ் பண்ணாங்க, வெள்ளை கொடையும் எடுத்துக்கிட்டு. இவங்களுக்கு இன்றைக்கி என்ன தேவை? இன்றைக்கி காங்கிரஸ் கிடையாது, காங்கிரஸ் கூட்டணியில் கிடையாது. அப்போ வந்து உங்களுக்கு இவங்களை காப்பாற்றுறக்கு யாருமே கிடையாது. இதுக்கு முன்னாடி நாங்கள் அதாவது ஒரு எனக்கு தெரிஞ்ச இந்த 30-40 வருஷம் வந்து கூட்டணியை நம்பியே காலம் தள்ளி கொண்டு வந்துட்டாங்க. அது கருணாநிதி அவர்கள் இருந்ததுனால தான் செய்ய முடிஞ்சு. அந்த திறமை அவர்கிட்ட இருந்தது, அந்த திறமை இவங்ககிட்ட இல்லை. அந்த கூட்டணியை நம்பியே வந்தவங்களுக்கு திடீர்னு இவங்களோட சிந்தனை என்னென்னா, நம்ம தான் ஒருத்தனை கழட்டி விடணும், அந்த புத்தி தான் இவங்களுக்கு இருக்கும். இப்போ இவங்கள ஒருத்தன் கழட்டி விட்டு போயிட்டாங்க, ஒருத்தன் கிடையாது, கூட இருந்து அத்தனை பேருமே கழட்டி விட்டு போனதுக்கப்புறம் இவங்களுக்கு எந்த சைடுமே ஆப்ஷனே கிடையாது. இப்போ அவங்களுக்கு என்ன செய்யறதுனே கிடையாது. ஒரே ஆப்ஷன் யாருன்னா பிஜேபி. நீங்கள் பிஜேபி கொண்டு நேரடியாக போகலாம், இல்லை மறைமுகமாக போகலாம். ஸோ கருப்பு கூட எடுக்கணுமா வெள்ளை கூட எடுக்கணுமாங்கிறப்ப அவர் வெள்ளை கூட தான் எடுப்பாங்க. அவங்களுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது. ஏன்னா நீங்கள் காங்கிரஸ் கூட மறுபடியும் போய் சேர்றதுக்கும் உங்களுக்கு தன்மான பிரச்சனையாக, ஏன்னா காங்கிரஸ் வர தயாராக இல்லை. இப்போ நீங்கள் போய் காங்கிரஸை கூப்பிட்டாலும் காங்கிரஸ் வர வந்து தயாராக இல்லை. அவங்களுக்கு தெரிஞ்சு, ஏன்னா 50 வருஷம் கழிச்சு அவங்க பதவி சுகத்தை அனுபவிக்கிறாங்க. அவங்க அந்த என்ன சொல்கிறது, அந்த அக்ரிமெண்ட் போகும்போது அப்கமிங் எலெக்ஷன் வரைக்கும் அன்றைக்கே கையெழுத்து போட்டாங்க. நாங்கள் வந்து திரும்பி நாங்கள் போக மாட்டோம். அவங்க முடிவு பண்ணிட்டாங்க, இதை விட்டுட்டோம்னா நமக்கு இதுக்கான இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காதுன்னு. ஸோ இவங்க போய் காங்கிரஸ் கூப்பிட்டாலும் காங்கிரஸ் வராது, அதுவும் போச்சு. கூட இருந்த கட்சிகளும் வந்து தயாராக இல்லை. ஒரே ஆப்ஷன் யாருன்னா பிஜேபி நம்பினா மட்டும்தான் அந்த கேஸில் தான் தப்பிக்க முடியும். ஏதோ ஒரு ஃபேவர் கிடைக்கும் அவங்களுக்கு. அதாவது 100% நடக்குமான்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் வேறு ஆப்ஷனே இல்லை, வேறு யாரு கூடயுமே போக முடியும். வேறு சிறந்த நீங்கள் எதிர்க்கட்சின்னு பார்த்தீங்கன்னா இந்திய அளவில் வந்து 40 எம்பிஸ் இருக்குது இவங்களுக்கு மட்டும்தான். காங்கிரஸ் வந்து சிறந்த ஒரு எதிர்க்கட்சி தகுதி பெறதுக்கு இவங்க தான் முழுசாக சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ பெரிய எதிர்க்கட்சி ஒரு தேர்ட் பார்ட்டி ஒரு கூட்டணி அப்படிலாம் எதுவுமே இப்போ சென்டரில் கிடையாது. எப்படியும் பிஜேபி பயங்கர இதனால் இப்போ நீங்கள் காங்கிரஸ் விட்டு இவங்க வெளியே வந்ததுனால யார் ஸ்ட்ராங் ஆனாங்கன்னா பிஜேபி ஸ்ட்ராங் ஆகிறாங்க. ஏன்னா அங்கே வந்து 40 சீட் வெளியே வந்துடுது. ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக பிஜேபி இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகுது. அடுத்த எலெக்ஷன் வந்ததுக்கப்புறம் தான் மறுபடியும் அடுத்த ஸ்டேஜ் தெரியும். இப்போ அப்படிங்கிறப்பறம் அவங்களுக்கு வெள்ளக்கூடிய எடுக்கிறத தவிர வெள்ளக்கூடை தான் அவங்களுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா எஃப்சிஆர்ஏ இதை வந்து தமிழகத்தில் நேற்று வந்து தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க, அது வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுலேயும் வந்து பல்வேறு குழப்பங்கள் இன்னும் இருந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா எல்லாம் இதில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவ அமைப்புகளும் இஸ்லாமிய அமைப்புகள் போன்ற அமைப்புகள் மட்டும்தான் எஃப்சிஆர்ஏக்கு வந்து தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிச்சுட்டே இருக்குது. இதே பார்த்தீங்கன்னா ஸ்ரீ அவரோட அமைப்போ லைஃப் லிவிங் ஆர்ட்ஸு அவங்களோடதோ இல்லைனா வந்து சத்குருவோ இல்லை சங்கர மடமோ இவங்கெல்லாம் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கல. இவங்களுக்கும் ஃபாரின் ஃபண்ட்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு. பட் இந்து அமைப்புகள் யாருமே இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கவே இல்லை. ஒன்லி கிறிஸ்டியன் அண்ட் முஸ்லீம் அமைப்புகள் மட்டும்தான், மிஷனரிஸ் மட்டும்தான் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அப்போ என்ன தெரிய வருதுன்னா, இவங்கெல்லாம் வந்து கணக்கில் வராத பெரிய தொகையை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். பட் இந்து அமைப்புகள் வந்து கணக்குக்கு வர வச்சிருக்காங்க எல்லாத்தையும் ஒரு விஷயம் இருக்குது. எப்படி பார்க்குறீங்க இதை? இப்போ ஒரு புதுசாக ஒரு சட்டம் கொண்டு வராங்க, ஒரு கவர்மெண்ட் எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் சட்டம் கொண்டு வராங்கன்னு வைங்களேன். 10:30 எல்லா கடையும் க்ளோஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்கன்னா, அந்த 10:30 எல்லா கடையும் க்ளோஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க அப்படின்னா பாதிக்கப்படுறது அத்தனை பேருமே வருவாங்க. அது ஹிந்து, கிறிஸ்டினு, முஸ்லீமு, இல்லை ஜாதி மதம் கடை வச்சிருக்க அத்தனை பேரும் சார் 10:30 வரைக்கும் எங்களால் க்ளோஸ் பண்ண முடியாது. சும்மா ஒரு பேச்சுக்காக நான் சொல்கிறேன். 11:30 வரைக்கும் ஏற்கனவே டைம் நீங்கள் முடிஞ்ச எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். அப்போ அதை பாதிக்கப்படுறவங்க எல்லாருமே வருவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இது ஒரு சட்டம் வருது. அதே மாதிரி இதே நீங்கள் ஒரு சட்டமாக எடுத்துக்கிடுங்க. இந்த சட்டம் வரும்போது யாருமே வரல. நீங்கள் சொல்கிற குறிப்பிட்ட ஒரே ஒரு டீம் மட்டும்தான் வராங்க.
பாதிப்புன்னா எல்லாருக்கும் தானே பாதிப்பு வரணும். 10:30 கடையை க்ளோஸ் பண்ணால் எல்லாரும் தான் க்ளோஸ் பண்ணணும். யாராக இருந்தால் என்ன, நான் இந்த கட்சிக்காரன், இந்த மதத்துக்காரன், இந்த ஜாதி அப்படிலாம் சொல்ல முடியாது. ரூல்ஸ் வந்து எல்லாரும் காமன்னா காமன் தான். ஆனால் இந்த சட்டத்தை கொண்டு வரும்போது ஒரே ஒருத்தங்க மட்டும் தான் பாதிக்கப்படுற மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணுறீங்க. அவங்க ஒன்றுமே கேட்கவே இல்லை. அப்போ ஃபண்டு எங்கேருந்து வருது, நீ என்ன பண்ணணும்னு தான் கேட்குறாங்க. இது வந்து கடந்த ஆட்சி 5 ஆண்டுகள் என்ன வந்து யூஸ் பண்ணீங்க, என்ன தப்பாக கேட்குறாங்க. எப்போ உங்களோட 1000 ரூபா காசு வருதுன்னா அந்த 1000 ரூபா காசை நீ யாருக்கு கொடுத்த? நீங்கள் ஒரு 1000, நீங்கள் ஒரு 10 லட்ச ரூபா ஒருத்தருக்கு நீங்கள் ஒரு ட்ரஸ்ட்டு கொடுக்குறீங்கன்னா அந்த ட்ரஸ்ட் வந்து நான் என்ன சொல்லி வாங்குறேன், வெளிநாட்டிலேருந்து 10 லட்ச ரூபா வந்து மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்காக நான் கொடுக்குறேன், இந்த ஹாஸ்பிட்டலில் இத்தனை பேர் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க, அப்போ அது நீங்கள் 10 லட்ச ரூபா வாங்கினது வாங்கிக்கோ, 10 லட்ச ரூபாய்க்கு நான் வந்து இத்தனை பேஷண்ட்டுக்கு வந்து நான் கொடுத்தேன், இத்தனை ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு. அதில் சொல்கிறது உங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்போ நீங்கள் வந்து நான் பணம் வாங்குவேன், நான் என்ன சொன்னாலும் செய்யக்கூடாது அப்படின்னா அப்போ அங்கேயே ஒரு என்ன சொல்கிறது, நீங்கள் தவறு செய்யறதுக்கான இடம் வந்து அந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல வந்துடுது. வேறு யாருக்குமே இல்லாத பிரச்சனை உங்களுக்கு மட்டும் எப்படி வருது? இப்போ இங்கேயே வந்து இந்தியாவிலே வந்து எல்லா மதமும் இருக்கிறாங்க, ஹிந்துஸ் இருக்கிறாங்க, முஸ்லீம்ஸ் இருக்கிறாங்க, வேறு யாருக்கும் வராத பிரச்சனை வேறு யாருமே முன்னாடி வரவே இல்லை இந்த பிரச்சனைக்கு. அப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி தப்பு செஞ்சுருக்கிறீங்க, இப்போமா நான் செய்வேன், நேரடியாகவோ மறைமுகமாகவோ. அப்போ அதுக்கு வந்து நீங்கள் எனக்கு இந்த கவர்மெண்ட் வந்து இந்த சட்டத்தை கொண்டு வரக்கூடாதுங்கிறப்ப நீங்கள் ஒரே ஒரு ஆள் எதிர்க்கும் போதே தெரிஞ்சு போச்சு நீங்கள் வந்து உங்களுக்கு நீங்கள் ஏதோ இல்லீகலாக ஏதோ பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு தான். ஸோ அதை தடுக்க கவர்மெண்ட் ஒன்றுமே செய்யலை. நீ வர்ற ஃபண்டு கணக்காமி தான் சொல்கிறாங்க. அதில் வந்து எனக்கு தெரிஞ்ச எந்த தப்புன்னு செய்யலை. அப்படி பாதிப்படையாக வந்து நீங்கள் சொல்லும் போது ஒட்டுமொத்த நீங்கள் ஹிந்துஸ்லேயுமே வந்து நிறைய ட்ரஸ்ட் இருக்குது, முஸ்லீம்ஸ் ட்ரஸ்ட் இருக்குது, ஜெயினில் ட்ரஸ்ட் இருக்குது, அத்தனை பேருமே ட்ரஸ்ட் வச்சுருக்காங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாருமே ஃபண்டு வாங்குறாங்க. எப்போ வேணால் நீ கணக்கு பார்த்துக்கோ. ஏன்னா ஒரு கவர்மெண்ட்டுக்கு கேள்வி கேட்கறதுக்கு உரிமை இல்லையா? அப்புறம் வேறு யார் கேள்வி கேட்கணும்? கவர்மெண்ட்டு கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னா அப்புறம் வேறு யார் கேள்வி கேட்கணும் அப்படின்னா? ஸோ இந்தியன் கவர்மெண்ட்டில் நம்ம இருக்கிறது, இந்தியாவில் இருக்கிற இந்தியன் கவர்மெண்ட் இருக்குன்னா நமக்கு மேலே ஒரு கவர்மெண்ட் இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட், ஃபெடரல் கவர்மெண்ட், நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்குன்னா நமக்கு மேலே ஹையர் அத்தாரிட்டி அவங்க தான். நம்ம ஒரு இடத்துல வேலை பார்க்குறோம், எனக்கு மேலே வந்து நான் காசு எனக்கு வரும். ஆனால் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ட்ரிப்பு போகிறேன் அப்படின்னா எனக்கு வந்து 1 லட்ச ரூபா கொடுக்குறாங்கன்னா போயிட்டு வந்ததுக்கப்புறம் நான் கணக்கு காமிச்சு தான் ஆகணும். பிடிச்சாலும் சரி பிடிக்கலாம்னு கணக்கு காமிச்சா சரி. இல்லை நான் பொசிஷனில் இருக்கிறேன், எனக்குலாம் அப்படி கணக்கெலாம் காமிக்க முடியும் சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. எனக்கு மேலே உள்ள அத்தாரிட்டி யாராக இருக்கிறாங்கன்னா கொடுக்குறாங்கன்னா அதை நான் ப்ராப்பராக யூஸ் பண்ணிட்டு சார் நீங்கள் கொடுத்தது இவ்வளோ எக்ஸ்பென்ஸ் செலவு பண்ணியிருக்கேன்னு காமிச்சாதான் அது வந்து ஒரு அக்கௌண்டபிலிட்டியில் வரும். இது நான் பணம் வாங்குவேன் நான் கேட்கக்கூடாதுங்கிறப்ப அங்கேயே வந்து ஒரு கொஸ்டின் மார்க் வந்தது. அது தவறான செயல். அது ஒரு அத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா அது யாருமே அன்எஜுகேட்டட்லாம் கிடையாது, எல்லாமே ஹைலி எஜுகேட்டட். நீங்கள் சாதாரண பாமர மக்களுக்கோ வந்து பழங்குடியின மக்களுக்கு நீங்கள் சொல்லி புரிய வைக்கணும்னு டைம் எடுத்துக்கலாம். ஏங்க நீங்கள் நல்லா படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு இதை விளக்கணுங்கிற அவசியமே கிடையாது. நீங்களே ஒரு தவறான முன்னுதாரணமாக மற்றவங்களுக்கு இருக்கிறீங்க இந்த இடத்துல. அது தப்பு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா தாவேக அரசு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தாய் வாழ்த்து அதுக்கு எதிர்த்து ஒரு தீர்மானம், டீலிமிட்டேஷன் அதுக்கு எதிர்த்து ஒரு தீர்மானம், நீட்டு எதிர்த்து தீர்மானம், அப்புறம் வந்து FCRA எதிர்த்து தீர்மானம். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து திராவிட மாடல் 2.0 தான் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்கெல்லாம் என்னெல்லாம் கொண்டு வந்தாலும் அதே இவங்களும் ஃபாலோ பண்ணுறாங்க. இவங்களுக்கு எந்த மாற்றமும் கிடையாது. திமுகவோட மறு பிம்பமாக தான் இது தெரியுது. ஸோ திராவிட மாடல் 2.0 தான் விஜய் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்றார் அப்படிங்கிறது சொன்னால் எப்படி இருக்கா? அதான் கரெக்டாக இருக்குது. அதாவது ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாது. நீங்கள் தீர்மானத்தை வச்சு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? நீங்கள் அதை வச்சு ஒன்றுமே செய்ய முடியும். நீங்கள் சொல்லிக்கலாம் நாங்கள் தீர்மானம் போட்டோன்னு 30-40 வருஷமாக நீங்கள் இந்த தீர்மானம் போட்டுக்கிட்டே தான் இருக்கீங்க. காவிரி பிரச்சனைக்கு இன்னை வரைக்கும் நீங்கள் சொல்யூஷனை கொண்டு வந்த மாதிரியே இல்லை. நீங்கள் தாவேக்கான்னு சொல்கிறீங்க, அதை நாம வேறு எப்படி சொல்லணும்னா அதிமுகவோட வெர்ஷன் 2, எந்திரன் 1, எந்திரன் 2, எந்திரன் 3ங்கிற மாதிரி அதிமுகங்கிற பேரை மாற்றிக்கிட்டீங்கன்னா நீங்கள் ஒன்றுமே நீங்கள் இந்த தாவேக்கங்கிற பேர் எடுத்துகிட்டு அந்த இடத்துல அதிமுகன்னு வைங்க, அவங்க எத்தனை பண்ணுவாங்க? டிஎம்கே இருப்பாங்க, 5 வருஷம் முடிச்சு இவங்க வருவாங்க, இவங்க ஒரு தீர்மானம் போடுவாங்க, இதை அப்படியே 5 வருஷம் கொண்டு போவாங்க, அடுத்த கவர்மெண்ட் வரும், அடுத்த தீர்மானம் போடுவாங்க. அந்த தாவேக்காங்கிற பேர் என்னென்னா நீங்கள் அது அதிமுகவோட மாறு உருவம். அது வந்து ஓப்பனாக எனக்கு தெரிஞ்ச ஆழ்த்த வருஷம் கூட நிறைய இடத்துல சொல்லி இது வந்து தாய் கழகமாக அதிமுக ரிலவெண்ட்டாக ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருந்தார். அந்த பார்ட்டி என்ன செஞ்சதோ அதை தான் இவங்க செய்கிறாங்க. பெரிய டிஃப்ரென்ஸில் ஒன்றுமே கிடையாது. நீட்டை ஒழிக்க முடியாதுங்கிறது வந்து இவங்களுக்கு நல்லா தெரியும். இந்த லயோலா மணிங்கிறவர் வந்து ஒரு உண்ணாவிரத்தில் போய் பேசுகிறாரு, நாங்கள் நீட்டை வந்து தமிழகத்தில் நாங்கள் எப்படி நீங்கள் எதிர்ப்பீங்க? ஏங்க அது செத்த பாம்பு நீங்கள் எத்தனை தடவை நீங்கள் அடிப்பீங்க? நான் செத்த பாம்பு நான் சொல்ல காரணம்னா நீங்கள் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் அதுக்கு மேலே வேறு ஆப்ஷனே கிடையாது. இதுக்கு மேலே நீங்கள் என்ன எதுவுமே செய்ய முடியாது, எந்த ஒரு அப்பீல் எதுவுமே போக முடியாது. அந்த பாம்பு செத்து போச்சு, அவ்வளோதான். அந்த செத்த பாம்பையே வச்சு நீங்கள் அடிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. எந்த கவர்மெண்ட் பக்கத்தில் இருக்கிற எல்லா கவர்மெண்ட் இங்கே PMC திட்டத்தை வந்து கேரளாக்காரன் அக்செப்ட் பண்ணிக்கிறான். ஏங்க இதுக்கு முன்னாடி இருந்தது கம்யூனிஸ்ட், அவங்களும் வந்து அக்செப்ட் பண்ணாங்க. இப்போ கடைசி இதில் பிரச்சனையாச்சு ஓட்டுக்காக பின்வாங்கினாங்க. இப்போ காங்கிரஸ் தானே, இப்போ காங்கிரஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இவங்க எப்படி அக்செப்ட் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு நேஷனல் எஜுகேஷன் பாலிசி அவங்க பண்ணலையா? இன்னும் வந்து நீங்கள் எத்தனை வருஷத்தை நீட்டை வச்சு நீங்கள் வியாபாரம் பண்ணிட்டு வியாபாரம் பண்ணுறது விடுங்க, எத்தனை வச்சு நீங்கள் அரசியல் பண்ண போகிறீங்க? அது செத்து போன பாம்பு எல்லாருக்குமே தெரியும். திரும்ப அதையே நீங்கள் அடிச்சு நீங்கள் ஒன்றுமே ஆக போகிறது இல்லை. மக்களை நீங்கள் இன்னும் எத்தனை வருஷத்துக்கு முட்டாளாப்பீங்க? ஏற்கனவே ஒருத்தர் வந்து ரகசியம் சொல்கிறேன்னு சொன்னார், அவர் சொல்லாதனால தான் வெளியே உட்காந்துட்டு இருக்கிறாரு. அதே பிரச்சனையை தான் வந்து லயோலாமணி அவர் பேசுகிறாரு. இது நடக்கவே நடக்காதுங்கிறது எல்லா உலகத்தில் இருக்கிற, அதாவது தமிழ்நாட்டில் இருக்கட்டும், இந்தியாவில் இருக்கிற அத்தனை பேருக்குமே தெரியும்.
தெரிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் மறுபடியும் அதுக்கு நீங்கள் நீட்டை ஒழிச்சிடுவோங்கிறதுக்கு நேரடியாக சொல்லாமல் மறைமுகமாக நீட் எங்களுக்கு வேண்டாங்கிற மாதிரி நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்கன்னா அது என்ன அர்த்தத்தில் நீங்கள் இதை பேசுகிறீங்க? இன்னும் நீங்கள் எத்தனை மாணவர்களை முட்டலாக்க நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க? மாணவர்கள் அவங்க தான் ரொம்ப தெளிவாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் கவர்மெண்ட் மாறி இருக்கு, இவங்க தான் செஞ்சுருவாங்க, அது செத்து போன பாம்பு. நான் மறுபடியும் அதான் சொல்கிறேன். அதை எங்கள் ஆப்ஷனை அது உயிர் கொண்டு வரக்கு நீங்கள் வழியே கிடையாது. ஸோ அதை வந்து நியர்பை ஸ்டேட்ஸ் எல்லாமே நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அதை இவங்க புரிஞ்சுக்கணும். நீங்கள் நீட்டுக்கு இப்போ நீங்கள் 7.5% வந்து ஒரு ஏடிஎம்கேல கொண்டு வந்தாங்க, நீங்கள் அதை 10 ஆக்குங்க, இல்லை 15 ஆக்குங்க, இல்லை கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வந்து நீங்கள் ஸ்பெஷலாக ட்ரைனிங் கொடுங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலான்னு பார்க்கணும். அதை விட்டு இன்னுமே வந்து நீங்கள் மறுபடியும் ஒரு ஃபேக் அசூரன்ஸை கொடுத்தீங்கன்னா, உதயநிதி உட்காந்துருக்கிற வெளியே உட்காந்துருக்கிற வந்து முக்கியமான காரணம் என்கிட்ட ஒரு ரகசியம் இருக்குன்னு சொன்னார். அதே ரகசியத்தை லயனமணி தூக்கிட்டு வந்திருக்கிறாரு பாடநூல் கழகத்தில். நீங்கள் அதெல்லாம் தெரிஞ்சு தான் பேசுகிறீங்களா, தெரியாமல் பேசுகிறீங்களான்னு தெரியல. இந்த விஷயங்களெல்லாம் வந்து விஜய் அவர்கள் பார்த்துருக்கிறாரான்னு தெரியல. நீங்கள் வந்து ஒரு தவறான ப்ரோபகண்டாஸ்லேயே தான் இன்னும் சுற்றிக்கிட்டே இருக்குது. மேலே வரைக்கும் இன்ஃபர்மேஷன் போகுதான்னு தெரியல, உளவுத்துறையெல்லாம் சொல்கிறாங்களான்னு தெரியல. இதெல்லாம் வந்து நடக்கவே நடக்காதுங்கிறது எல்லாருக்கும் தெரியாது. அவங்களா தெரிஞ்சுக்கிட்டு அவர் ஆக்ஷன் எடுக்கணும். இதை மாதிரி ஆட்களை பேச விட்டாங்க அப்படின்னா அவர் டிஎம்கே ஏடிஎம்கே ஒரு இது இல்லை, அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் டிஎம்கேக்கு என்ன நடந்தோ அதுதான் வந்து இவங்களுக்கு நடக்கும். அதை ஒரு கொஞ்சம் சின்சியராக கொஞ்சம் சீரியஸாக பார்க்கணும். அவருக்கு சினிஃபீல்ட்லேருந்து வந்திருந்தாலுமே இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் வந்து நடக்காதுங்கிறத வந்து புரிஞ்சுக்கணும். அவர் கட்டாயம் ஒரு இன்ஃபர்மேஷன் மேலே வரை போகுதான்னு தெரியல. இதை மாதிரி நீங்கள் லைலாமணியை கொண்டு வந்து வச்சுட்டீங்க, அவருக்கு என்ன தெரியும் தெரியாது. பட் ஆனால் இவங்க அவர் பேசுகிறத பார்க்கும்போது அவருக்கு ஒன்றும் தெரியலங்கிறத நமக்கு தெரியுது. இல்லை, இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா கூட அட்வைசர்ஸ் யாருன்னா ஜான் ஆரோக்கியசாமி, அப்புறம் வந்து விஷ்ணு ரெட்டி, அவர் வந்து நம்ம அந்த ஃபீல்டில் இருந்தவங்க கூட இருந்தவங்க, ரத்தன் அவர் ஜோதிடர், இவங்க போன்றவர்கள் தான் ஆலோசனையே அவருக்கு ஐடியாஸ் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. பட் ஊழல் ஒழிப்போம்னு சொன்னால் பார்த்து இன்னும் பல இடத்துல மாம்பாக்கத்தில் வந்து அந்த தலைவர் நான் பார்த்துருக்கேன். ஊராட்சி அவங்க பணத்தை வாங்கி ஒய்ஃப் கிட்ட கொடுக்குறாங்க, அந்த ஒய்ஃபுக்கு அந்த பதவி அதான் இந்த பதவி. ஆமாம். ஸோ அதை வந்து லஞ்சம் என்பது வந்து ஒழிக்கப்படும் சொன்னால் அது எப்படி மறுவடிவத்தை கொண்டு வந்துடுறாங்கன்னா பேச்சுவார்த்தை நடக்குது இல்லையா? இவங்க அதாவது வாயில் சொல்கிறது ஒன்று ஒன்று செயல் ஒன்றா இருக்கக்கூடாது. நீங்கள் வந்து என்ன சொல்கிறோமோ அதை நம்ம செஞ்சாகணும். அதான் சொல்ல நீங்கள் வந்து லோவர் லெவலில் இருக்கிற மேலே ஆக்ஷன் எடுத்தாங்க. நம்ம இதுக்கு முன்னாடியோட பேசினோம், அந்த ஆக்ஷனும் ஒழுங்காக எடுக்கல. இவர் எடுத்துகிட்டு அவர் ஒய்ஃபுக்கு அந்த பதவியை கொடுத்துக்கிறீங்க. இது இப்போ ஒரு மாவட்ட செயலாளர் அந்த எனக்கு தெரிஞ்சு இவங்க பதவிக்கு வந்ததுக்கப்புறம் எந்த ஒரு மாவட்ட செயலாளர் மேலே யாரோ குறை வருது கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கன்னா ஆக்ஷன் எடுத்த மாதிரி தெரியல. ராணிப்பேட்டில் ஒரு மாவட்ட செயலாளர் வந்து ரொம்ப அந்த இப்போ பாலியல் துன்புறுத்தல் சம்மந்தமாக கேஸ் கொடுத்துருக்காங்க, எஃப்ஐஆர் ஃபைலாக இருக்குது, ஆக்ஷன் எடுக்கல. நான் என்ன சொல்கிறேன்னா அந்த இடத்துல தாவேக மாவட்ட செயலாளர், பொதுவாக திமுக மாவட்ட செயலாளர் இல்லை ஒரு ஏடிஎம்கே மாவட்ட செயலாளர் இருந்திருந்தா நேரத்துக்கு முன்னே வச்சுருப்பீங்கல்ல. இப்போ நீங்கள் இந்த இடத்துல வந்து விஜய் ஒரு ஃபெயிலியர் ஆகிறாரு. ஏன்னா அதை வந்து அவர் ஆரம்பத்திலே தவிர்க்கணும். நீங்கள் 3 மாதம் கூட ஆகலை, நீங்கள் எல்லாமே கற்றுக்கிட்டு வரல. பட் ஆனால் உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்குது. இப்போ நீங்கள் வந்து எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்கணும். மனுநீதி சோழனுங்கிறது வந்து எல்லாம் புத்தகத்தில் படிச்சிருக்கிறோம். என்ன சொல்கிறது, தப்பு பண்ணணும் யாராக இருந்தால் தன்னோட மகனாக இருந்தாலுமே தேர்காலில் இட்டு கொண்டது வந்து மனுநீதி சோழன். நீங்கள் அந்த சிந்தனை உங்களுக்கு வரணும். அப்படி இல்லைன்னா நீங்களும் 10 அப்படி இருக்கிற ஒரு அரசியல்வாதி, அந்த அரசியல்வாதிக்கு நீங்கள் வரணுங்கிற அவசியமே இல்லையே. யார் எனக்கு முன்னாடி இருந்தது யாராக இருந்தாலும் தப்பு தான். இப்போ உங்கள் மாவட்ட செயலராக இருந்தால் அவங்க செய்யலாமா அப்படின்னா அப்போ அவங்களுக்கு அந்த பவரை கொடுத்தது யார்? அப்போ இந்த ஒரு மாவட்ட செயலராக நீங்கள் தண்டிக்க தவறுனீங்கன்னா ஒட்டுமொத்த மாவட்டம் எத்தனை பண்ணுவாங்க? அப்போ அவங்களுக்கு அதை நம்ம கவர்மெண்ட் இருக்கிற வரைக்கும் நம்ம மேலே யாராலும் எந்த ஆக்ஷன் எடுக்க முடியாது. ஒரு அம்மா ஜட்டியோட ஓடக்கூடாதுன்னு சொல்லுது ஒரு ஆம்பளைய. நான் என்ன சொல்லேன்னா அதுக்கு அடுத்த நாள் ஆதரவு நான் சொல்கிறேன், பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பேங்கிறீங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு, ஆண்களுக்கு யார் பாதுகாப்பு கொடுப்பா? இந்த அம்மா ஒரு மினிஸ்டரில் இருக்கிறாங்க, இன்னை வரைக்கும் அவங்க மேலே ஒரு யாருமே அந்த கட்சிக்காரங்களாக இருந்தாலுமே நீங்கள் எடுத்து சொல்லணும், ஏமா இப்படி பேசக்கூடாது, நீங்கள் ஃபஸ்ட் டைம் மினிஸ்டராக இருக்கிறீங்க அப்படி யாரும் சொன்ன மாதிரி தெரியல, ஆக்ஷன் எடுக்கிற மாதிரியும் தெரியல. ஸோ இது கண்டினியூஸாக தொடர்ந்தது அப்படின்னா நீங்கள் 2.0ன்னு சொல்கிறீங்க, திமுக 2.0, அது ஆட்டோமேட்டிக்காக இந்த கவர்மெண்ட் போனால் அப்புறம் அடுத்த கவர்மெண்ட், அப்புறம் அங்கே ஏடிஎம்கேன்னு ஒன்று இல்லை. நான் புரிஞ்சுக்கிறதா ஏடிஎம்கேங்கிற பேரை எடுத்துகிட்டு அந்த பேரை எடுத்து இங்கே வச்சிருக்கிறோம், அவ்வளோதான். வேற ஒரு நேம் ரீநேம் பண்ணியிருக்கிறாங்க, அவ்வளோதான். மற்றபடி எந்த விஜய் வந்து நாங்கள் மத்திய அரசை எதிர்க்க மாட்டோம், நாங்கள் சுகமாக போனால் தான் அங்கே இருக்கிற எங்களுக்கு பல திட்டங்கள் கிடைக்கும் அப்படின்லாம் சொல்லுவார். பட் ஆனால் வந்து சட்டசபையில் பார்த்தீங்கன்னா நிகழ்வுலாம் பார்த்தா தொடர்ந்து மத்திய அரசை வந்து எதிர்த்து எதுக்கானவங்களுக்கு ஓட் பாலிடிக்ஸ் தான். இந்த இடத்துல வந்து ஒரு ஓட் பால், ஏன்னா நீங்களும் வந்து லெட்டர் எழுதுறேன் இதே மாதிரி பழைய புராணத்தையே பாடுறீங்க அப்படின்னா ஒரு டிஃப்ரென்ஸ் கிடையாது. அந்த ஆளுக்கு போதும் இன்னொரு ஆள், அந்த பேருக்கு போதும் இன்னொரு பேர், அவ்வளோதான் வச்சுருக்கிறீங்க. பட் இப்போதைக்கு உங்கள்கிட்ட எம்பிஸ் யாருமே கிடையாது. அடுத்த கவர்மெண்ட் வரும்போது உங்களுக்கு எத்தனை எம்பி இருக்கிறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து இவங்களோட மூவ்மெண்ட் இருக்கும். இவங்க வந்து நீங்கள் கம்பேரிங் டு டிஎம்கே மாதிரி கம்ப்ளீட்டாக எதிர்க்கலை. நீங்கள் எல்லா விஷயத்துக்கும் எதிர்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா வந்து உங்களால் சர்வே பண்ண முடியாதுங்கிறத அதை இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. நீங்கள் திமுக செஞ்ச மிகப்பெரிய தவறு பார்த்தீங்கன்னா, நாங்கள் தமிழ்நாடு ஒரு தனி கண்ட்ரி ரேஞ்சுக்கு இவங்க ஃபீல் பண்ணி இவர் ஒரு பிரைம் மினிஸ்டர் ரேஞ்சுக்கு இவர் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் அவங்க பண்ண மிகப்பெரிய தவறு. பட் அந்த அளவுக்கு இவங்க போகலை. நீங்கள் பார்க்குறீங்களா தெரியல, நான் வந்து காப்பேன் உங்களுக்கு
பல நார்த் இந்தியன் இன்ஃப்ளூயன்சர்ஸ் நீங்கள் சொல்கிறதா கேட்டால் நீங்கள் அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் பார்க்கறத கேட்ட ஒரு நேற்று ஒரு பொண்ணு இன்ஃப்ளூயன்சர் ஹிந்தியில் பேசியிருக்கு. அதில் என்ன சொல்லுதுன்னா, கோயில் இருக்கிற உண்டியெல்லாம் கொண்டு வந்து மருத்துவமனையிலையும் கல்வி ஸ்கூல்ஸ்லையும் கொண்டு வந்து விஜய் வச்சிட்டாரு. ஸோ அந்த கோவில் பணம்லாம் இங்கே வந்துருச்சு, அந்த பணத்தை வச்சு இலவசமாக கல்வி இதெல்லாம் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டாரு. அவ்வளவு இது பண்ணிட்டாரு. அதே மாதிரி ஜியோ எல்லா இடத்துலையும் விலை ஏற்றலாம், தமிழ்நாட்டில் ₹1 விலை ஏற்றினா கூட ஜியோவை தடை பண்ணிடுவேன்னு சொல்லிட்டாரு விஜய். இது மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்கு உங்களை நார்த் இந்தியாவில். ரூட் மாஃபியா, இந்த ரூட் மாஃபியாங்கிறது வந்து முதல்ல இதை பற்றிலாம் பெரிய ஐடியா இல்லை. இப்போ திமுகவுக்கு இவங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா, திமுக பொறுத்தவரை ஒட்டுமொத்த மீடியா கண்ட்ரோல் இருக்கும். அதாவது நியூஸ் பேப்பர்ஸு, அந்த இந்த மீடியா நமக்கு சேனல்ஸு, இது எல்லாமே வந்து இவங்க கண்ட்ரோல் இருக்கும். கடந்த 5 வருஷம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எது நியூஸ் ஃப்ளாஷ் ஆகணும், இந்த மீடியாஸ் அவங்க கண்ட்ரோல் இருக்கும். இது என்னென்னா லேட்டஸ்ட் அடுத்த வெர்ஷன் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா ஃபுல்லாக இவங்க எடுத்துட்டாங்க. ஒரு டிஃப்ரென்ஸ் கிடையாது ரெண்டு பேருக்கும். இப்போ நம்ம 20 வருஷம் 30 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர், இந்த தினகரன் பேப்பர் வரும்போது ₹1 நல்லா ஞாபகம். நான் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ அந்த பேப்பர் ஃபுல்லாக அவங்க கண்ட்ரோல் அது தினகரன். ஏன்னா அவங்களுக்கு வந்து அப்போ தான் ஆட்சி பிடிக்க முடியும். அப்போ என்ன பண்ணாங்கன்னா அதே மாதிரி டிவிஸ் ஃபுல்லாகவே இவங்க கண்ட்ரோல் இருக்கும். ஆனால் இன்றைக்கி நியூஸ் பார்க்குறீங்கன்னா அந்த இவங்களோட சம்மந்தப்பட்டது வரும். இவங்க எதிர்கட்சியாக இருந்தாங்க அப்படின்னா அந்த இஷ்யூஸ் மட்டுமே பேசுவாங்க. இப்போ அது அடுத்த வெர்ஷன் வருது. நீங்கள் நியூஸ் பேப்பராக இருக்குது, சேனலாக வருது. அடுத்து இப்போ எல்லாரும் எதில் இருக்கிறாங்கன்னா இன்ஸ்டாகிராமில் தான் இருக்கிறாங்க. அது ஃபுல்லாக ஆக்குபை பண்ணியிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ். அந்த இடத்துல யார் அப்பர் ஹேண்ட் இருக்குன்னா நீங்கள் டிவிக்கு. இது ஃபுல்லாக இவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குது. இன்னைக்கு நீங்கள் வந்து சோசியல் மீடியாவில் எது ட்ரெண்ட் ஆகணும். இப்போ விஜய் வந்து 100 அடிக்கு மேலே இருந்த ஒரு இடத்துல இருந்து ஒரு விஷயத்தை பார்க்குறாருன்னா அதுதான் ட்ரெண்ட் ஆகணும்னா, அன்னைக்கு நடந்த ஏதாவது ஒரு ஈவெண்ட் ஒரு தப்பாக தான் நடந்திருக்கணும் கவர்மெண்ட்டில், அது வெளியே வராது. ஸோ இதை வந்து ஃபுல்லாக இவங்க டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் ரூட் மாஃபியா. என்ன இன்றைக்கி சோஷியல் மீடியாவில், ஃபேஸ்புக்கில், ட்விட்டரில், இன்ஸ்டாகிராமில் எது வந்து பிரபலமாகணும். இப்போ இவரை பற்றி இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி யார் இது அவங்க வந்து இங்கே வெரிஃபை பண்ணியிருக்கல மாட்டாங்க. பெய்டு மீடியா தான், நீ காசு கொடுக்குறேன், நீங்கள் ஒரு இன்ஃப்ளூயன்சராக நான் 1 லட்சம் கொடுக்குறேன். இது வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடியே வந்து ஆதவர்ஜன் அதை பண்ணியிருக்கிறேன். ஏன்னா பங்களாதேஷ்லேருந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அது எப்படி நடக்கும்? அவனுக்கு யாருனே தெரியாது. நீங்கள் ஒரு இன்ஃப்ளூயன்சர் இருக்கிறாங்க, இதில் என்னென்னா நீங்கள் காசு போய் சேருது உங்கள் அக்கௌண்ட்டில், அவன் பாட்டு தெரியும். நீங்கள் ரிப்ளை பண்ணுறது, லைக்ஸ் கொடுக்குறது எல்லாம் எங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ். அவர் நேரலை கொடுத்துருப்பாங்கல்ல, ஒரு எலெக்ஷன் கேம்பெயின் போகிற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அமௌண்ட்டை பே பண்ணி வெளியிலேருந்து உங்களுக்கு இத்தனை பேர் இவ்வளோ லைக்ஸ் வந்துருக்குது எல்லாம் அதான் ரூட் மாஃபியா. இப்போ அதைத்தான் இவங்க பண்ணுறாங்க. ஏன் உங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்னு பெருசாக எனக்கு காசு கிடைச்சா போதும் அவனுக்கு. இன்றைக்கி நான் பார்த்தேன் அவனோட வேலை வெட்டிக்கெலாம் போகிறது இல்லை. மாதம் 1 லட்ச ரூபா வருதா, 2 லட்சம் வருதா, திடீர்னு ஒருத்தர் வந்து ஒரு அமௌண்ட் கொடுக்குறான், இதை போடுன்னு அவனுக்கு என்ன வந்தது? இதனால் அவனுக்கு லாஸ் வர இங்கே என்ன பாதிப்பு வரப்போங்கிறது அவன் எதுவும் பார்க்க போகிறது இல்லை. அவ்வளோதான். விஜய் அப்படி பண்ணுறாரு இப்படி பண்ணுறாரு நீங்கள் பேசிகிட்டே இருக்கிறாங்க. இது ரூட் மாஃபியா. அங்கே திமுக செஞ்சதை அடுத்த வெர்ஷன், அதாவது ட்ரெண்டு, ஒரு அப்டேட்டட் வெர்ஷன், அவ்வளோதான். இப்போ மொபைலில் எப்படி ஒரு ஆண்ட்ராய்டு ஆப் வந்துன்னா இன்றைக்கி நீங்கள் 2.0 வந்து நமக்கு ஒரு 2 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அடுத்த வெர்ஷன் இருக்குது, அப்டேட் பண்ணுறீங்களான்னு. அதை அவன் அப்டேட் பண்ணலை, திமுக அப்டேட் பண்ணலை. இதை அவன் அப்டேட் பண்ணிட்டாங்க. இவங்க ஒட்டுமொத்த மீடியாவை மீடியா இல்லை, அந்த சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே அவங்க டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. அதோட விளைவுகள் தான் இங்கே பாதி விஷயங்கள் தெரியுது, பாதி விஷயங்கள் தெரியறதில்ல. இதான் சொல்கிறேன், அந்த பழனியில் நடந்த இன்சிடென்ட் எனக்கு அன்னைக்கு விஜய் அவர்கள் எங்கே போனாங்க அதை வந்து இவங்க ஃபுல்லாக கொண்டு வந்துட்டாங்க. எங்கே திரும்பினாலும் அவரோட இது ஈவெண்ட் மட்டும் தான். ஒரு அன்னைக்கு அந்த அவர் இறந்த அன்னைக்கு அடுத்த நாள் நடந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு எந்த கட்சியுமே அதை பெருசு நடந்துச்சு, யாருமே அதை பெருசாக. இத்தனைக்கும் இன்னொரு விஷயம் அதில் எப்படி நான் பார்க்குறேன்னா, அது அன்வர்கர் வந்து ஒரு சிறுபான்மை மதத்தை சேர்ந்தவர். ஜென்ரலாக திமுக என்ன பண்ணும், சிறுபான்மையினருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா வரிஞ்சு கட்டிட்டு வருவாங்க. ஏன்னா அது இறந்தது ஒரு சிறுபான்மையினருங்க. நீங்கள் வந்து எனக்கு அந்த எந்த பிரச்சனை கிடையாது, நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் பிரச்சனை. ஆனால் திமுக பொறுத்தளவில் நாங்கள் தான் உங்களுடைய முதன்மை காவலர்கள் வந்து வரிஞ்சு கட்டிட்டு வருவாங்க. யாருமே வரவே இல்லையே, நீங்கள் வந்திருக்கணும் இல்லை அப்படின்னா. இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஏதாவது சின்ன பிரச்சனைனாலுமே நீங்கள் வருவீங்க, ஏன் வரல? ஒருத்தர் இறந்துருக்கிறாரு, எப்படி இறந்தார் அப்படின்னா நீங்கள் அவர் தப்பு பண்ணல தண்டனை கிடைக்கிறதுங்களா நீ ரெண்டாவது, அது நமக்கு தேவையில்லை. நீங்கள் ஸ்டேஷனில் அந்த காவல் என்ன சொல்கிறது, அந்த அது முடிஞ்சு வந்தவருக்கு விசாரணை முடிஞ்சு வந்தவர் இறந்துருக்காருன்னு எப்படி இறந்துருப்பார்? யாருமே பேசவே இல்லையே. பேசியிருப்பாங்க. ஆனால் இங்கே அந்த ஃபுல்லாக அங்கே டேக் ஓவர் பண்ணது யாருன்னா இவங்க. சோசியல் மீடியா, இன்ஸ்டாகிராம் ஃபுல்லாக இவங்ககிட்ட இருக்குது. இன்றைக்கி இதுதான் ட்ரெண்ட் ஆகணும், இன்றைக்கி விஜய் இங்கே போய் பார்க்குறாரு, இவங்க போய் பார்க்குறாரு, அதுவும் ஆகணும், வேணான்னு சொல்ல வரல. ஆனால் அது வந்து இதுக்கு பின்னாடி நடக்கிற விஷயத்தை எல்லாத்தையும் மூடி மறைச்சிருச்சு. அதுக்கு இப்போ திமுக ட்ரை பண்ணுறாங்க, ஜென்சிட்டை வச்சுலாம் ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இவங்க அளவுக்கு அவங்களால வர முடியல. நெகட்டிவாக போகுது, நெகட்டிவாக தான் போகுது அவங்களுக்கு. அதான் இவங்க டேக் ஓவர் பண்ணுற அளவுக்கு அவங்களால பண்ண முடியல. ஸோ அது வந்து இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். நீங்கள் அதான் சொல்கிறேன், அந்த பேப்பர்லேருந்து இன்றைக்கி இன்ஸ்டாகிராம் சோசியல் மீடியாவில் இவங்களோட ஆதிக்கம் இருக்கிற வரைக்கும் நம்மளாக தேடி கற்றுக்கிட்டா தான் உண்டு. அதோட உண்மைத்தன்மை நம்ம தான் தேடி கற்றுக்கணும். யாரோ ஒருத்தர் எங்கேருந்தோ வந்து நீங்கள் உத்தரப்பிரதேசிலேருந்தோ பங்களாதேஷ்லேருந்தோ வெஸ்ட் பெங்கால்லேருந்தோ போடுறத பார்த்துக்கிட்டு இவங்க வந்து அப்படி இருக்குதோ இப்படி இருக்குதோன்னா கற்பனைக்கு போனீங்கன்னா ஒன்றுமே கிடைக்காது. நம்ம நீங்கள் தேடி படித்து நம்மளால் அதோட டீப் நாலேஜ் தெரியாமல் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. கண்டிப்பாக சார், உங்கள் நேரத்தை ஒதுக்கி போயிட்டு மிக்க மகிழ்ச்சி. நன்றி. தேங்க்யூ. நேரில் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.